ஹாய் கைஸ், நாங்கள் ஸ்டீவன். இந்த நாளில் எல்லா வீடியோக்களையும் நான் சேர்த்து அதில் போட்டிருக்கின்றேன், பார்க்கலாம் நீங்கள். நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு அனுப்பின பிள்ளைகளை டூரிஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம். அந்த வீடியோ, மற்றது டூரிஸ்ட்டுக்கு போன வீடியோ, போன வாகனங்கள், அது மட்டும் இல்லை எவ்வளோ பிள்ளைகள் போயிருந்தார்கள், எவ்வளோ ஜனங்கள் போயிருந்தார் டூரிஸ்ட்டுக்குன்னு சொல்லி அநேகமான வீடியோக்கள் நான் போட்டிருக்கின்றேன். இது உண்மையில் பாஸ்டர் ஜோயல் அவருடைய சேர்ச்சில் அவர்கள் போய் ரிங்கோக்கு டூரிஸ்டாக போன பொழுது அவருடைய சேர்ச்சில் போய் ப்ரே பண்ணிக்கிட்டு போயிருந்தார்கள். அது மட்டும் இல்லை இவ்வளோ பிள்ளைகளும் அங்கே நாங்கள் ரிங்கோக்கு அனுப்பியிருந்தோம். எல்லா இடத்துலையும் டீச்சர்ஸ் மாதிரி சேர்ந்து போயிருந்தாங்க. மிகவும் ஒரு அழகாக இருந்ததுன்னு சொல்லி அவர்கள் போன சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ நான் லேட்டாக போடுகிறேன், காரணம் சொன்னால் நேரம் இல்லாத காரணத்தினால இந்த வீடியோ லேட்டாக வருகின்றது, மன்னிச்சு கொள்ளுங்கள். இது கனடாவில் நம்முடைய சொந்தங்கள் நாங்கள் போய் சாப்பிட்ட வீடியோக்கள். ஏதோ ஒரு நேர்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம். இது எங்களுடைய மணியங்குளம் பிள்ளைகள் அருமையாக காரியங்கள் செய்து வந்தார்கள். இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. இது அங்கத்து விதானியார், மற்றது அங்கத்து டீச்சர்ஸ்மார் மிகவும் ஒன்றா அழகாக எல்லா காரியங்களையும் அவங்க செய்திருந்தார்கள். பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உண்மையில் நான் லேட்டாக போடுகின்றேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த வீடியோ ஒரே வீடியோவாக ஆக்கி நான் இது அங்கே ரிங்கோவில் பாஸ்டர் ஜோயல் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் மிகவும் போன எல்லாருக்கும் ஜோயல் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை ஜெபத்தோடு ஆட்கள் அனுப்பியிருந்தார். மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி அங்கே போன டீச்சர்ஸ்மே நம்முடைய டீச்சர்ஸ் மேலாம் சொல்லியிருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது மிகவும் கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சில நேரத்தில் வீடியோ மாறி மாறி வருது நான் நினைக்கின்றேன். ஒரு வீடியோ 2 நேரம் போட்டிருக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை நாங்கள் உண்மையில் கணக்கு ஒர்க்கு கிடக்கின்றது. நாங்கள் தாமதித்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ திடீரென்று கேஸ் விலை கூடினபடியாக சாமான்கள் எல்லாம் விலை கூடி எல்லாமே ஹையில்ன்றது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சது. இது வெள்ளைக்கார பிள்ளைகள், இது பொருள், இது கனடாவில் எடுத்த வீடியோக்கள், இதுகள் பாருங்கள். அது மட்டும் இல்லை என்ன சொல்லலாம் சொன்னால் கொஞ்சம் தாமதமாக இருக்கின்ற காரணம் என்னென்னு சொன்னால் விலைவாசியில் கூடி போயிருக்கின்ற சாமான்கள். அதே நேரத்தில் திடீரென்று சாமான்களை எடுக்க போனால் கஷ்டமாக கிடக்கின்றது. இப்போ என்ன போக்குவரத்து பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தாமதமாக அதை கொஞ்சம் தாமதிக்கின்றது. கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாத்தையும் முடிப்போம் நம்புகிறோம். இது ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கட்டியிருக்கின்றோம். இதுதான் அந்த இடம். இது முதல் எடுத்த வீடியோ, அது ப்ரோவ் எடுத்த வீடியோக்கள். ஸோ இப்படி தான் வரப்போகின்றது, இப்படி தான் வருகின்றது. அது என்ன சொன்னால் பிள்ளைகளை கொஞ்சம் அழகாக அவரை உட்கார வைத்து படிப்பிக்க வேணும்னு ஒரு ஆசை. ஆனபடியாக தான் அந்த இடத்த நாங்கள் கட்டினாங்க. ஆனபடியாக எல்லா வீடியோ நாங்கள் சேர்த்து போட்டிருக்கின்றோம், பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முதல்ல நாங்கள் போட்டிருந்தாங்க பொழுது இந்த வீடியோ நான் முதல் கொடுத்த கிஃப்ட்டுகள் எல்லாம் சேர்த்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் நாங்கள் அணியாமல் எறியக்கூடாதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோக்களை நாங்கள் போட்டு யூடியூப்பில் நாங்கள் போட்டிருக்கின்றோம், பாருங்கள். இது ரிங்கோவில் சாப்பிட்ட வீடியோக்கள். அவர்கள் போய் பிக்னிக்காக போன பொழுது மத்தியான உணவை நாங்கள் ஏற்படுத்தினோம் அங்கே பாஸ்டர் ஜோயல் மூலமாக. அந்த வீடியோ பாருங்கள். இதுவும் அதே வீடியோ தான். ஜோயலுடைய சேர்ச் பிள்ளைகள் அருமையாக சமைத்து அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வடிவாக கவனித்து விட்டிருந்தார்கள். அதை கேட்டபொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அது மட்டுமில்லை, அவர் சாப்பாட்டோடு ஜெபத்தையும் ப்ரேயரையும் சேர்த்து அவர் அனுப்பி கொடுத்துருக்கிறார். அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் வச்சு அனுப்பியிருந்தார். போனாப்பையனோடு தொடர்பு கொண்டால் இது சமைத்த காரியங்கள், அங்கே நாங்கள் வாங்கின பாத்திரங்கள், அங்கே நாங்கள் வாங்கையில் ஜோயல் அதை அரேஞ்ச் பண்ணால். இது நாங்கள் முதல் இந்த வீடியோ இப்படி தான் எங்களை பிள்ளை இருந்து படித்தாங்க. எல்லோரும் இப்படி தான் இருந்தாங்க எல்லோரும். அந்த கிராமத்தில் ஒன்று பார்த்தேன். அந்த கிராமத்தில் கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா தான் பிள்ளைகள் படிப்பார்கள், காரியங்கள் செய்வார்கள். இல்லைன்னு சொன்னால் வர்றது கொஞ்சம் பஞ்சுப்படுவார்கள். அந்த நிலைமையை நாங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டும். எங்களுக்கு ஒரு சலஞ்சாக தான் இருக்கின்றது, சவாலாக இருக்கின்றது. ஆனால் கூடிய சீக்கிரம் ஆண்டு எல்லாத்தையும் மாற்றுவேன் நம்புகின்றேன். என்ன சொன்னால் பிள்ளைகள் எல்லாரும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அனுப்பி படிப்பிக்க உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான காரியம்.
அது அங்கே குறைவாக இருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் மாதிரிலாம் ஏர்லியாக வேலைக்கு போயிடுவார்கள், திருப்பி வரும்பொழுது லேட்டாக வருவார்கள். அதில் அந்த பிள்ளைகள் எங்கே நிற்கிறாங்க, படிக்க போனாங்க, டியூஷனுக்கு போனாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருக்கின்றது. காலப்போக்கில் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நாங்கள் அதை கொண்டு வர இருக்கின்றோம், ஜெபத்தோடு இருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார். அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ஸ்டீவன். காட் பிளஸ் யூ. பாய். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கிரேட் 5க்கு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. கரண்ட் நின்றுட்டு சார். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் அன்பின் கரங்கள் தந்த அந்த லைட்டில் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இதை நான் வீடியோ எடுக்கிறேன்டாப்பில் இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆளை கேள்வி சொல்ல விட்டுருக்கேன். தேங்க்யூ சார். நீங்கள் அந்த லைட்டை எங்களுக்கு ரெடி பண்ணி தராட்டி நாங்கள் சரியான மாதிரி கஷ்டப்பட்டுருப்போம். இங்கே பாருங்கள், சரியான மாதிரி இருட்டு, எல்லா இடமுமே கரண்ட் நின்றுட்டு. இந்த டைமில் எங்களுக்கு இந்த விளக்கு சரியான ஹெல்ப்பாக இருக்குது.